எல்லோருக்கும் வணக்கம். ஒரு டிசப்பாயின்மெண்ட் வீடியோ தான். பட் ஆனால் வேறு வழியில் அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். நான் ஒரு டிஸ்க்ளைமராக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. ஆக்சுவலி சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள், சோஷியல் மீடியா ஃபேம்ஸ் இவங்கள பற்றி எனக்கு பேசுகிறது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டது கூட கிடையாது. பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கானா வினோத்தோட வீடியோ நான் பேசணும், எனக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகிட்டாரோ, அவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்து அவர் அறியாமல் அவரால் பேச முடியாமல் கண்ட்ரோல் பண்ணி அழுத விஷயம் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன எமோஷ்னல்னா, இது வந்து கானா வினோத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சீரியஸாகவே அந்த அந்த இடத்துல வந்து நான் அந்த ப்ரொமோ பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து கானா வினோத்தோட ஃபேஸை தாண்டி என்னோடய கணவரோட ஃபேஸ் அந்த இடத்துல தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா கானா வினோத் மாதிரி இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஆம்பளைங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை தாண்டி எதுவும் கிடையாதுடா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் அந்த படப்பெட்டியை எடுத்துட்டாரே தவிர பணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மற்றது வந்துட்டு இன்னொன்று, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்துட்டு பணம் தான் பெரிய விஷயங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து தனக்காக அப்படிங்கிறத தாண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும், இப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தள்ளப்பட்டுறாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே அந்த இடத்துல கிடையாது. என்ன சொல்கிறது, வேறு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு இப்போ லேடீஸ்க்காவது நீ போனாலும் போகலாம், வேலைக்கு போகலனாலும் இல்லை. பட் ஆனால் ஆண் மகன்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்டே கிடையாது. கண்டிப்பாக எப்படியாவது அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு தான், அதையும் மீறி சூப்பராக பார்த்துக்கணும்னு நினைக்கிற இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க. அதில் என்னோடய கணவரும் இருக்கார் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆண் மகன்களை வந்து வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை ஜெயிக்கணும், நிறையா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், மனசார நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக யாரும் வந்துட்டு ஐயோ எடுத்துட்டாரே அப்படின்னு ஃபெயில் பண்ணுறதை தாண்டி கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் நிறையா ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்மளை மாதிரி இந்த மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் பசங்களாகட்டும், ஒய்ஃபு எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்லேயும் கானா வினோத்தை தாண்டி நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆண்மகன் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே வந்துட்டு அது அவங்களோட வெற்றி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ.